இந்த இடத்துலயும் ஒரு பெரிய சாட்சியாக ஆண்டவர் சிஸ்டர் நிறுத்தியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார் என்பதை இப்போ அவங்க மூலமாவே இந்த காணொளி மூலமாக நீங்க கேட்க போறீங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர், உங்களை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் பாக்குறவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஊர் வந்து உருளைக்குடி. எனக்கு பிறந்த ஊர் மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரத்திலிருந்து நான் உருளைக்குடிக்கு திருமணம் ஆகி போனேன். அந்த ஊருக்கு போனோம். கல்யாணம் ஆகி 2009 திருமணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து 2010 நான் குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். ஆனால் கோயில் குளத்துக்கு போனோம். ட்ரீட்மெண்ட்டு 2010 ஆரம்பித்தோம். கோயில் வந்து திருச்செந்தூருக்கு 5 வருஷம் பாத யாத்திரை நடந்து போனேன். அதாவது இப்போ வந்து குழந்தை வேணும், அதாவது கல்யாணம் முடியுது 2009 கல்யாணம் முடிஞ்சுன்னு சொன்னீங்க. எத்தனாவது வருஷத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சீங்க? 2010. அதான் ஒரு வருஷத்துலயே வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட். டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? டாக்டர் வந்து குழந்தை பைக்கியமே இல்லைன்ட்டாங்க. குழந்தை பைக்கியமே இருக்காது. ரிப்போர்ட்ஸ்லாம் செக் பண்ணி குழந்தை பைக்கியமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி உங்க மனநிலை எப்படி? மனநிலை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படி குழந்தை பாய்க்குமே இருக்காதுன்ட்டாங்களே அப்படின்னு நானு அழுதேன். என் வீட்டுக்காரு அவரு கூட கொஞ்சம் மனசுல இதா இருந்தாரு. குழந்தை இல்லாதவங்கன்னா இல்லையா அப்படின்னு ஒரு மனசுல இதா இருந்தாரு, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நான் தான் குழந்தை இல்லாம இருந்தா எங்கேயாவது ஒரு கல்யாணமோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்படின்னு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் குழந்தையோட இருக்கிறத பார்த்து எனக்கும் கண்ணீரோட நானும் அழுவேன். நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லது வலது போகும்போதெல்லாம் நினைப்பேன், அழுவேன். எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா உனக்கு கல்யாணத்தை யாரும் சொந்த வந்தவங்க பார்த்தாங்கன்னா உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு தான் கேட்பாங்க. அப்பெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணேன். திருச்செந்தூருக்கு 5 வருஷம் நடந்தேன். 5 வருஷம் நடந்தே போனோம். நான் 5 வருஷம் நடந்தேன். என் கணவர் 3 வருஷம் நடந்தார். ஆமா, குழந்தைக்காக வேண்டி நடந்தோம். கல்யாண சேலையில தொட்டில் கட்டி போட்டா குழந்தை பாக்கியம் இருக்கும்னாங்க. அதுவும் கல்யாண சேலையில கட்டி போட்டேன். எந்த ஊர்ல? திருச்செந்தூர்ல கல்யாண சேலையில தொட்டில் கட்டி போட்டோம். அப்புறம் திருப்பதி போனோம். திருப்பதிக்கு போனோம். காளீஸ்வரி கோயில், எல்லா கோயிலுக்கும் போனோம். அப்புறம் இந்த தேவர் குளத்துல ஒரு கோயிலுக்கு போனோம். திருவண்ணாமலை போனோம். கோயில்பட்டியில் கூட கதிரேசன் கோயில் மலையில் அந்த சங்கரேஸ்வரி கோயிலில் அந்த புத்து கோயிலில் தொட்டில் கட்டி போடுங்க பரிகாரம் செய்யுங்கன்னா அங்கேயும் போனோம். செம்பிலிமன் கோயிலுக்கு போயிருக்கேன். எல்லா கோயிலுக்கும் நான் போகாத கோயில் இல்லை. கோயிலுக்கு போய் கடவுள் சாமிகிட்ட வேண்டுனேன், எனக்கு ஒரு மடிப்பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி மடிப்பிச்சை எடுத்துலாம் சாப்பிட்டேன். திருச்செந்தூரில் நடந்து வர சாமிகிட்ட மடிப்பிச்சை எடுத்து சாப்பிட்டா குழந்தை பாக்கி இருக்கும்னாங்க. நானும் கண்ணீரோடு எல்லாரும் சாப்பிடும்போது முதல்ல முஞ்சி சிலை விரித்து மடிப்பிச்சை எடுனாங்க. சரின்னு நானும் 3 வருஷம் மடிப்பிச்சை எடுத்தேன். அதுபோல் எங்கூர் இங்கே பாண்டியராசா கோயில் ஆவணத்தில் இருக்குது. அந்த கோயிலில் சாமியை சாப்பிடும்போது மடிப்பிச்சை எடுத்து சாப்பிடு அப்படின்னாங்க. சரின்னு அதையும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு குழந்தை பைக்குமே இருக்காதுங்கும் போது எங்கள் ஊர் அண்ணன் அப்பா சாமி ஆடாதனால குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லுங்க. அப்பா சாமி ஆடினாரு. அதையும் சொல்லுங்க. சொல்லலாம். என்ன நடந்துச்சோ வாழ்க்கையில அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க. அதுபோல அப்பா வந்து இந்த கோயில்ல ஆவணத்தில் உள்ள கோயில்ல சாமி ஆடினாராம். எனக்கு தெரியாது, ஆனால் ஆடினாரு. அதை எங்க அம்மா ஆட விடலை. அதனால இப்போ பாலை மரத்தை பட்டை மரமா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சாமி வாக்கு விட்டுச்சுன்னு சொல்லி எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் குழந்தை இல்லைன்னு எங்கள் ஊரில் ரொம்ப இதாக பேசினாங்க. அதனால தான் குழந்தை இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்ம அண்ணனுக்கும் நம்மளுக்கும் கடவுள் சாப விட்ட மாதிரி, இந்த கடவுள் தான் சாப விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி, சாமி ஆடுறதுனால உன்னுடைய சந்ததி இல்லாம மாதிரி சாமி தான் வாக்கு விட்டுருச்சு. அதனால தான் உங்கள் அம்மா ஆட விடாதனால தான் இந்த குழந்தை இல்லை உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதை வந்து முறியடிக்கிறதுக்கு எதுவும் பரிகாரம் சொன்னாங்களா? முறியடிக்கிறதுக்கு எல்லாரும் சாமி காலையும் உழுக சொன்னாங்க. உளுந்து நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அம்மா, அண்ணன், நான், அக்கா குடும்பத்தோட போய் சாமி காலில் விழுந்து இது பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாங்க. அதுவும் செஞ்சோம். அம்மாவும் மன்னிப்பு கேட்டா, அம்மா எத்தனை நேரமும் மன்னிப்பு கேட்டா, அண்ணன், நான், மதினி எல்லாம் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம். சாமி காலில் மடிப்பிச்சை தாரேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் உள்ளூரில் இந்த காளியம்மன் கோயில் இருக்குது. வருஷம் ஆடி நைட்டில் சாமி ஆடி வருவாங்க. பாதங்களும் எல்லாம் செய்வோம். அழுவோம், மடிப்பிச்சை குழந்தை இல்லையே அப்படின்னு. நானும் எங்கள் அண்ணியும் அழுகும்போது
உனக்கு அடுத்த வருஷம் குழந்தை பாய்க்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கனியை கொடுப்பாங்க, எலுமிச்சங்கனியை. ஆனால் அது வருஷம் கொடுக்குறாங்க, ஆனால் குழந்தை பாய்க்கு இல்லை. நானும் இப்படி வருஷம் சொல்லத்தான் செய்கிறாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி நானும் போகாத போய். ட்ரீட்மெண்ட் எத்தனை வருஷம் எடுத்தீங்க? ட்ரீட்மெண்ட் வந்து 5-6 வருஷம் எடுத்திருப்பீங்களா? கூட இருக்கும். கூட எடுத்திருக்கீங்க. 10 வருஷம் வரைக்கும் எடுத்திருப்பீங்க. கோயிலுக்கு பரிகாரம் பண்ணது எத்தனை வருஷம் பண்ணிருக்கீங்க? கோயிலுக்கு வருஷமா, ஏன்னா 13 வருஷம் குழந்தை இல்லாத தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு. தொடர்ந்து யாரு என்ன சொல்றாங்களோ அந்த கோயிலுக்கு போக வர, பரிகாரம் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறது. எந்த இடத்துல வந்து நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டீங்க? யார் மூலமா அறிந்து கொண்டீங்க? நான் வந்து ஒரு சிஸ்டர், கடவுள் ஊழியக்காரங்க மூலியமா அந்த சிஸ்டர் வந்தாங்க. வந்து நானும் காட்டு வேலை போயிட்டு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டு பரிசு கொடுக்கோம், வாங்க சிஸ்டர்னாங்க. நான் அப்பையில சிஸ்டர் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்காண்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அழுதுகிட்டு சொன்னேன். அவங்க ஏசப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டார், நீங்கள் ஏசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க, மனசு திருப்தியாக இருந்தால் வாங்க சிஸ்டர்னு கூப்பிட்டாங்க. நான் இருந்துக்கிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து வெறுத்துருச்சு. ஆனால் நம்பர் கொடுத்தாங்க. சரி அப்படின்னு நான் ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னா, உங்கள் மனசு திருப்தியாக இருந்தால் வாங்க சிஸ்டர், 1 மணி நேரம் இருந்து பாருங்கன்னாங்க. அவங்க ஆலயத்துக்கு கூப்பிட்டதும் நானும் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். வந்ததும் எப்பா இந்த மாதிரி ஒரு சிஸ்டரை பார்த்தேன் சொன்னாங்க, அதனால நம்ம போவோமா அப்படின்னு. சரி அங்கே போவோம் அப்படின்னாரு. அவங்க எவ்வளவோ இடத்துக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க? எவ்வளவோ எடுத்து எல்லா இடமும் சித்த வைத்திய மருந்து எல்லா மருந்தும் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தேன். எல்லா இடத்துக்கும் இதுக்கு போவோம் அப்படின்ட்டு நாங்கள் கடவுளை தேடி போனதும் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்துச்சு. கடவுளுக்கு அவங்க சொல்லி போனதுலேருந்து நான் கடவுளை ஒருபோதும் கைவிடலை. அவங்க கூப்பிட்டு போனதுலேருந்து நான் ஒரு நாள் கூட தவற விட்டதில்லை. விசுவாசத்துக்குள்ள வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன். ஏசப்பா நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசுவாசித்து நாங்கள் ஒரு மனமா இருந்தோம். அது நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு எத்தனை மாசம் ஆலயத்துக்கு போனீங்க? ஆலயத்துக்கு வந்து 2019 1 மாசம், இப்படி 11ஆவது மாசம் 12ஆம் மாசம் போயிருப்பீங்க. அதுக்கு 2020 பிறந்துச்சு. கரெக்டா 2021 ஏசப்பாவை முழு மனசோட நம்ம பாவம் எவ்வளவோ பண்ணியிருக்கோம், இந்த பாவத்திலேருந்து நம்ம ஏசப்பா ரத்தத்தினால கழுவி நம்ம சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன். கரெக்டாக 2021 9ஆவது மாதம் 16ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுத்தேன். தம்பி மறு மாதம் 10ஆம் தேதி 10ஆவது மாதம் 15ஆம் தேதி அப்படியே நின்னான். தம்பி நான் கற்பத்தில் கனியை கொடுத்த ஏசப்பாவுக்கு சோத்திரம் சொல்லிட்டு நான் டெய்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா அதுபோல் அற்புதம் செஞ்சார். அற்புதம் செஞ்சு அவர் எனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தா அவருக்குன்னு ஊழியம் செய்துக்குன்னு சாமுவேல்னு பேர் வைக்கணும்னு நான் நினச்சேன். ஞானஸ்தானம் எடுத்து என் பேர் சண்முகலட்சுமியாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் பேர் சித்தாண்டி. கடவுளை அறியதுக்கு முதல்ல நான் கடவுளை அறிஞ்சதுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் என் பேர் கிருபாவதி, அவர் பேர் சாமுவேல். கடவுளை ஏற்றுக்கொண்டு சொன்ன மாதிரி கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி கிருபாவதி வச்சிருக்கீங்க. சரி, என்னென்ன வசனத்தை சொல்லிலாம் ஜெபம் பண்ணீங்க? வசனம் வந்து ஏசாயால 60:2 உன்மேல் கர்த்தர் உரிப்பார், அவருடைய மகிமை காணப்படும், அந்த வசனம் சொன்னேன். அதுபோல் யாக்கோப்பு 11 நினைவுலன்னா அதில் வந்து சாராளுக்கு வாக்குத்தத்தம் வந்ததுங்க, விசுவாசத்தவர்கள் அது ஆபிரகாம ஆசீர்வதித்தது போல நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை வச்சுதான் ஜெபம் பண்ணுவீங்க 2 மாத காலம். திரும்ப வேற அதிகாலையில ஜெபம் பண்ணுவீங்களா? அதிகாலையில ஜெபம் பண்ணுவோம். காலையில நானும் என் கணவரும் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா கற்பத்தில் கனியை கொடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப விசுவாசத்தோட 3 வருஷமா இல்லாம ஆலயத்திற்கு போய் 2-3 மாதங்கள்லயே உங்களுடைய விசுவாசத்து நிமித்தம் தேவன் கற்பத்தின் கனியை கொடுத்தது. அதுக்கப்புறம் உங்களோட இருதயத்துல எப்படி இருந்தது? எனக்கு எப்படின்னு சொல்ல கூட அளவுல அந்த அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா டாக்டரே உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குழந்தை பாக்கியமே இருக்காதுன்னு டாக்டர் சொன்னவங்க. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு ஏசப்பாவை முழு மனசோடு ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இங்கே எனக்கு ஒரு சாட்சியாக என்னை நிப்பாட்டினாரு. எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி
எங்க ஊர்ல எங்க அண்ணனுக்கும் எனக்கும் குழந்தையில சாமி ஆடாதனால சாபம் விட்டதுனால அப்படின்னாரு. ஆனா அந்த சாபமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா மூலியமா அவர் சிலுவையில் நம்மளுடைய சாபத்தெல்லாம் அவரு நம்ம பாவத்தெல்லாம் அவர் சுமந்திருக்காரு. நம்மளுக்காண்டி ஜீவனை கூட கொடுத்திருக்காரு. நம்ம பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்காண்டி ஜீவனை கொடுத்த தேவன் நம்மளை ஒருபோதும் அவர் எந்த இடத்துக்கு வெக்கப்பட விட மாட்டார். உங்க அண்ணன்ட்ட சொன்னீங்களா? அண்ணன்ட்ட சொன்னேன், ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு. அண்ணன்ட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா அது அண்ணன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. இந்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மனம் இல்ல. அது உன்னோட வச்சுக்கோ. சரி, தொடர்ந்து அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவங்களையும். சரி, நீங்க இப்போ வந்து அநேக பேர் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு குறைகளோட, சில பேருக்கு குழந்தை இருக்காது, சில பேருக்கு வேலை இருக்காது. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கடவுளுக்கு ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க என்னை மாதிரி. நானும் 13 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தேன். ஆனா ஏசப்பா கிருபை, ஏசப்பா உண்மையா நேசிச்சு விசுவாசத்தோடு நம்ம இது பண்ணா கர்ப்பத்தின் கனி ஏசப்பாவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா டாக்டர் கைவிட்டாலும் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் பிள்ளைங்களை எங்கேயும் வெக்கப்பட செய்ய மாட்டார். ஏன்னா வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்மளை கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஒருபோதும் எந்த இடத்துலையும் தேவனுடைய பிள்ளைங்களை வெக்கப்பட விட மாட்டாரு. குழந்தை இல்லாம என்ன மாதிரி நிறைய பேர் எங்கேயாவது நல்லது விலகு போகும்போதோ மன கஷ்டத்தோடு இருப்பீங்க. இதை பார்த்து ஏசப்பாவை முழு மனசோட ஏற்றுக்கொண்டு நீங்க சோத்திரம் சொல்லி ஏசப்பாவை, நம்ம என்னதாவது பாவம் செஞ்சிருப்போம், அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஏசப்பா என்னைய உங்கள்கிட்ட ஒப்புவிக்கிறேன், என்னைய மன்னிச்சு உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க, நான் செய்த பாவத்தெல்லாம் உங்கள்கிட்ட அறிக்கையிடுறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு அந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஏசப்பா வந்து காசு பணத்தையே கேட்கிறவர் இல்லை. அவர் உள்ளத்துல ஒரு இடத்தான் கேட்கிறார். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை தேடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுபோல முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடினா கட்டாயம் நம்மளை ஏற்றுக்கொள்வார். நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு என்னை போல எத்தனை பேர் 20 வருஷம் கூட குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஏசப்பா கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்காரு. அதுபோல் குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஆனால் ஏசப்பாட்டா நீங்கள் மன்றாடி மன்னிப்பு கேட்டு ஏசப்பா விசுவாசத்தோடு கேளுங்க. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏசப்பா நம்பினவங்க ஒருபோதும் வெக்கப்பட்டதில்லை. அதுபோல் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருப்பீங்க. படிச்சுட்டு வேலை இல்லையே அப்படின்னு மன வருத்தத்தோடு இருந்தாலும் நீங்கள் ஏசப்பாவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாவை நம்பி நீங்கள் ஜெபத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை அந்த இடத்துல ஆசீர்வதிப்பார், மேன்மையாக வைப்பார். ஒவ்வொருவருக்கும் இந்த காலை மூலமாக இயேசுதான் மெய்யான தேவன். உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும், குடும்பத்தினர் கைவிட்டாலும் சரி, அல்ல நீங்க நம்பி இருந்த தெய்வங்கள் கைவிட்டாலும் சரி, இயேசுவண்டை வாங்க. ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தெய்வனே அல்ல. இந்த காணொளி மூலமாக அனைவருக்கும் இது பிரயோஜனமா இருக்குன்னு நம்புகிறேன். அதோட நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.